குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 5வது மாதம் 8ஆம் நாள். அதே போல் தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்று புதன்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா கிருத்திகை. இந்த கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அருகில் உள்ள முருக ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள் ஆராதனைகளை பார்த்து வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 5:54 அதே போல் இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்றைய சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 8/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/5/2024 இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக மனம் விட்டு அனைவரிடம் பேசுவது மிகவும் நல்லது. அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைபாடு இருக்க வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து அமைதியாக இருப்பணும். விட்டு கொடுத்து போவது மிகவும் சிறப்பு. நேரில் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பணிகளில் நிதானமாக பொறுமையாக செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. போட்டிகள் அதிகமாகும். வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை குறையும். தேவையில்லாத சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தியானம் செய்வது மிகவும் நல்லது. குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முன்கூட்டியே எல்லாமே திட்டமிட்டு செய்து கொள்வது மிகவும் நல்லது. உலகெங்கும் உள்ள ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்புகள் பாராட்டுகள் மிக்க ஒரு நல்ல நாள். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் நீண்ட நாள் மனதில் ஒரு அழுத்தம் இருந்தால் அந்த அழுத்தமெல்லாம் நீங்கி மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு வெற்றிகள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே செயல் வடிவமாவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை தயவுசெய்து யார்ட்டையும் கூறாதீங்க. ஜாமீன் கையெழுத்தும் வாக்குறுதிகளும் கொடுப்பதை தயவுசெய்து இன்று தவிர்க்கவும். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. புதிய முதலீடுகள் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வரையில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டிகள் குறையும். லாபங்கள் அதிகரிப்புக்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரு ஆர்வம் நிறைந்த ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொது சேவையில் செய்பவங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். அதே சமயத்தில் மதிப்பு பாராட்டுதல்கள் சொல்வாக்கு உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக தடைபட்டிருந்த வேலைகள் இன்றைக்கி நிறைவு பெறுவதற்குண்டான வாய்ப்பு. தந்தை தாய் வழியில் உங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிகளே ஒற்றுமையாக இருவதற்கு மனம் விட்டு பேசுதல் மிகவும் நல்லது. நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்குவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உடன் பிறந்த சகோதர வழியில் உங்களுக்கு அதிகமான ஆதரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கன்னி ராசினியர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக இருக்கணும். திட்டமிட்டு செய்யணும். வண்டி வாங்கினது போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது ஒன்றுக்கு பல முறை யோசித்து பேசணும். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை ஆலோசனை செய்து எடுப்பது மிகவும் நல்லது. தாய் தந்தையிடம் விவாதம் வேண்டாம்.
வண்டி வாகனம் செல்லும்பொழுது பொறுமையாக இருக்கணும். குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடையும் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை, சுபகாரிய பேச்சுவார்த்தை தடைப்பட்டிருந்தாக்கா அந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக உங்களுக்கு முடியும். திருமணம் வர நல்லபடியாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். கடினமான வேலைகளை கூட இன்றைக்கி ஈஸியாக செய்து முடிவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வருவதற்குண்டான வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரிப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும். ஒரு சுகம் நிறைந்த வளம் நிறைந்த நாள் என்று சொல்லலாம். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அதே போல் தடைப்பட்ட வேலை, தடைப்பட்ட வாய்ப்புகள்லாம் மீண்டுமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. வீடுகள் வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். எதுலேயுமே இன்றைக்கி சுறுசுறுப்பாக தந்திரமாக வேலை செய்வீங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதிரில் இருந்தவங்க எல்லாமே விட்டு விலகி சென்றவர்கள் திரும்பி வருவாங்க. அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு மேல் நடப்பதெல்லாம் உண்மையான பாசமாக இருக்கும். அதே போல் நீண்டகால கனவுகள் நினைவேறும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய முதலீடுகள் போடுவீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்குவாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு ஈடுபாடு அதிகரிக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். அலுவலக பணியில் உங்களுக்கு அமைதியாக உண்டாகக்கூடிய நாளாகவும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் புதிய புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு எங்கேயாவது பணம் கேட்டதுன்னு கண்டிப்பாக அந்த பணம் கிடைக்கும். அரசாங்க வழியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். வெற்றி வாய்ப்புகளை பெற இந்த நாள் உங்களுக்கு மிகவும் உகந்த நாளாகவே இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, கால்நடையை வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவருடைய ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். போட்டிகள் குறையும். அதே சமயத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதன் மூலம் பதவி உயர்வு, சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வெற்றி அடையும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கிறவங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய வீடு வாங்கணும்னு எண்ணம் இருந்தால் எண்ணங்கள் நிறைவேறும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தவரை புதிய புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். இதனால் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. எதையுமே தைரியமாக என்று செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீனராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகமாக இருந்தால் பணிச்சுமை குறையும். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தயவுசெய்து மூக்கம் நுழைக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகத்தினுடைய அனைவருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் போகும்னு நினச்சிங்கன்னா, திட்டமிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முயற்சி வெற்றி அடையும். வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். அரசு வழியில் அனுகூலங்களை எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொன் பொருள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நேரில் நாங்கள் ஒரு முதியோர்லாம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் ஜோதிடம், சோழி பிரசனம் மிக துல்லியமாக பார்க்கிறோம். தேவைப்படுவோம் தயவுசெய்து தொடர்பு கொள்வோம்.
இந்த நாள் அனைவருக்கும் ஒரு இனிய நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதிற்கு வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குருராயா.